السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. இது ஹிஜ்ரி 1447 ரமதானுடைய மாதம் 2026 மார்ச். முதல் மனிதரும் முதன்மை பகைவனும் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாம் பாடங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு, அவங்க படைக்கப்பட்டது, இப்லீஸ் அவங்க விஷயத்துல பகைமை கொண்டது, அதை தொடர்ந்து நடந்த விஷயங்கள், இவற்றையெல்லாம் அல் குர்ஆனுடைய ஆயத்துகளின் அடிப்படையில பார்த்துட்டோம். வெறும் வரலாறாக மட்டும் அல்லாமல் சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 30வது ஆயத்திலிருந்து 39வது ஆயத்து வரை உள்ள அந்த ஆயத்துகளுடைய விளக்கமாக குர்ஆன்ல இதே சம்பவங்கள் வேறு இடங்களில் எங்கெல்லாம் பேசப்பட்டு வருகின்றன அவற்றையும் எடுத்து விளக்கமாக அவற்றை முன்வைத்து, அதே போல ஆதாரபூர்வமான ஹதீசுகள்ல உள்ள விஷயங்களையும் விளக்கங்களாக எடுத்துக்கொண்டு, இதற்கு முஃபஸ்ஸிர் குர்ஆன் விளக்கு உரையாளர்கள் என்ன விளக்கங்களை கொடுத்தாங்க என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த வகுப்புகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து விட்டார்கள். அந்த படைக்கிறதுக்கு முன்னாடி மலக்குகள் கேட்டது, அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தார்கள், அதுதான் நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة. உம்முடைய ரப் மலக்குகளிடத்தில் இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நிச்சயமாக நான் பூமியில் ஹலீஃபாவை ஆக்கப் போகிறேன் என்று சொன்னபொழுது قال மலக்குகள் சொன்னாங்க, அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு الدماء. அந்த பூமியில யார் சீர்குலைவு ஏற்படுத்தி குழப்பங்களை ஏற்படுத்தி இன்னும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு ரத்தத்தை சிந்துவார்களோ அவர்களையா அங்கே நீங்கள் ஆக்கப் போகிறீர்கள். وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ. இன்னும் நாங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், உங்களை புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று மலக்குகள் அங்கே சந்தேகம் கேட்கிறான். அதை நம்ம முந்தைய வகுப்புகள்ல இவற்றை விரிவாக பார்த்தோம். இப்போ மலக்குகள் இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹிக்மத் என்ன என்பதை விளங்காதவர்களாக அவங்க சந்தேகம் கேட்டபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு பதில் சொல்றாங்க. قال إني أعلم ما لا تعلمون. நிச்சயமாக நான் அறிவேன் நீங்கள் அறியாதவற்றை, நீங்கள் அறியாத விஷயங்களை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இப்போ மலக்குகள் ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக அந்த சந்தேகத்திற்கு பதில் சொல்லவில்லை. நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று சொல்லிட்டாங்க. மலக்குடைய சந்தேகம் என்ன? பூமியில ஹலீஃபா அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு. அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படியக்கூடியவர்கள் தான் அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்ற முடியும். ஆனால் மனித படைப்பிற்கு இக்தியார் கொடுக்கப்பட்டுள்ளது, தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மை கொடுக்கப்பட்டுள்ளது. சாய்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லும் இல்லையா, அந்த சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப மனித சமூகத்தை சூஸ் பண்ண சொன்னா, தேர்ந்தெடுக்க சொன்னா எல்லா நேரங்களிலும் அவங்க சரியானதை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஏன்னா சாய்ஸ்ன்னு வரும்போது முன்னாடி 2 நல்ல விஷயங்கள் மட்டுமே வைக்கப்பட போறது இல்லை. ஒரு நல்லது, ஒரு கெட்டது, சரி தவறு, பாவம் புண்ணியம், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தல், இஸ்லாம் அல்லது குஃப்ர், நிராகரிப்பு, இப்படி 2ல் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வரும் பொழுது மனிதர் எல்லா நேரங்களிலும் சரியானதை மட்டுமே தேர்ந்தெடுக்க போவதில்லை. அப்ப தவறானதை, கெட்டதை, பாவத்தை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை, ஏன் சில நேரங்களில் குஃப்ரையும் கூட மனிதர்கள் தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை மலக்குகள் விளங்குகிறார்கள். அப்படி இக்தியார் கொடுக்கப்பட்ட பிறகு மனிதன் எப்படி முழுமையாக அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவாங்க, மனிதர்கள் எப்படி சரியாக முழுமையாக அல்லாஹ்வை இபாதத் செய்வாங்க, மனிதர்கள் எப்படி பூமியில
அந்த ஒழுங்கையும் சீரையும் நிலைநாட்டுவாங்க என்ற கேள்வி மலக்குகளுக்கு வருது. ஏன்னா அவங்க மனிதர்கள் கிட்டயே சீர்குலைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது. அவங்க தேர்ந்தெடுக்கும் போது எல்லா நேரங்களிலும் சீரானதையே ஒழுங்கானதையே தேர்ந்தெடுக்க போறது இல்லை. ஏன்னா தேர்தல் அப்படின்னு வரும்போது, தேர்ந்தெடுத்தல் என்று வரும் பொழுது தவறானதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது அப்பப்போ அவ்வப்போது நடக்க போகிறது. அப்படின்னா மனிதன் சீர்குலைவை தானே ஏற்படுத்துவாங்க. இது அவங்களுக்கு மத்தியில சண்டைகளை ஏற்படுத்தும் தானே. இது எப்படி வந்து இந்த படைப்பு அந்த பொறுப்புக்கு தகுதியானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மலக்குடைய கேள்வி. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவெடுத்தால் அது சரியானதாகத்தான் நிச்சயமாக இருக்கும் என்பதை மலக்குகள் எப்பொழுதும் புரிந்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய இந்த முடிவுல மலக்குகளுக்கு தெரியாத ஒரு கல்வி, தெரியாத ஒரு ஞானம் இருக்கிறது. ஒரு மலக்குகளுக்கு தெரியாத இல்மும் ஹிக்மாவும் இருக்கிறது என்பதை மலக்குகள் புரிந்து கொள்கிறார்கள். அப்ப அந்த கல்வியை பெற்றுக் கொள்வதற்காக, அந்த ஞானத்தை அறிந்து கொள்வதற்காக, விளங்கிக் கொள்வதற்காக, அவங்க என்ன அந்த அடைந்து கொள்வதற்காக மலக்குகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இப்படி சொல்லியே கேட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? விரிவான பதில் எதையுமே சொல்லல. நீங்கள் நீங்க வந்து மனிதனை பற்றி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா மனிதரை பற்றி உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிடுறான். மிக சுருக்கமான பதில். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க விரிவா பதில் சொல்லல? அல்லாஹ்வை முதல்ல யாரும் கேட்க முடியாது. ஏன் அல்லாஹ் சொல்லல அப்படின்னு அல்லாஹ்வை கேட்க முடியுமா? நிச்சயமா கேட்க முடியாது. ஆனா அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு சொல்லும், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு முடிவுமே பெரும் ஹிக்மத், ஞானத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கும். அப்ப ஏன் அல்லாஹ் செய்யல அப்படின்னு கேட்கும்போது, நம்ம அல்லாஹ்வை கேள்வி கேட்கிற தொனியில நம்ம அதை அணுகக்கூடாது. மாறாக மலக்குகள் எப்படி அதை அணுகினார்களோ அதே கோணத்துல நாமும் அணுகணும். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல மலக்குகளுக்கு விரிவான ஒரு பதிலை சொல்லவில்லை? அப்ப அதுல அல்லாஹ்வுடைய ஞானம் என்ன என்பதை தான் நாம யோசிக்கணும். அதுல அல்லாஹ்வுடைய ஹிக்மத் நிச்சயமா இருக்கு. அல்லாஹ் வந்து இங்க அலட்சியமான ஒரு பதில சொல்லல. அல்லாஹ் எப்பவுமே அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய பேச்சுகள் எப்பவுமே ஞானம் நிறைந்த பேச்சுகள் தான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு இப்படி ஒரு பதிலை சொல்லும் பொழுது, இன்னி அலமு நிச்சயமாக நான் அறிவேன் மா லா தஅலமுன் நீங்கள் எல்லாரும் அறியாதவற்றை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிடுறான். அப்போ மனிதர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள்கிட்ட சொல்றது அதான். மனிதனுடைய தன்மை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த அந்த இல்மின் அடிப்படையில எனக்கு தெரிதன் அடிப்படையில தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி மனிதர்கள் வந்து வெறும் பலகீனமான படைப்புகள் மட்டுமே அல்ல. குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய படைப்புகள் மட்டுமே அல்ல. மனிதர்களுக்கு என்று இன்னும் சில சிறப்பு தன்மைகள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் அறிவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்றான். அப்போ மனிதர்களுடைய கூடுதல் சிறப்பு தன்மைகள் என்ன? இத இப்போ மலக்குகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. நாமும் ஆர்வமா இருக்கிறோம். அப்படிதானே? வாங்க அந்த சிறப்பு தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து என்ன செய்றாங்க? இப்ப நம்ம பார்த்தது 2வது சூரத்துல் பக்ராவுடைய 30வது ஆயத். இப்ப இந்த 2வது சூராவுடைய 31வது ஆயத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நமக்கு சொல்றாங்க. வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா. ஆதமுக்கு அல்லம அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. எதை கற்றுக் கொடுத்தாங்க? அஸ்மா குல்லஹா எல்லாவற்றுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தாங்க. இது வந்து நம்ம வழக்கமா தமிழ்ல செய்யற மொழிபெயர்ப்பு. இதுல உள்ள அரபி வார்த்தைகள் சிலதை நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலா கவனிக்கணும். முதல் விஷயம், ஆதமுக்கு யார் இங்க கற்றுக் கொடுத்தாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப ஆதமுடைய ஆசிரியர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். மலக்குகளுக்கும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தாங்க. அதே நம்ம அடுத்து பார்க்க போறோம் அடுத்து வரக்கூடிய ஆயத்துல. ஆதமுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் கற்றுக் கொடுக்கறாங்க. அப்ப இந்த 2 வகையான மக்கள், அதாவது மலக்குகளும் அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான். மனிதர், முதல் மனிதர் ஆன ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்டவங்க தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கும் ஆசிரியராக இருக்கிறாங்க. முதல் மனிதரான ஆதமுக்கும் ஆசிரியராக இருக்கிறாங்க. இதுல மலக்குகளுக்கு கற்றுக் கொடுக்காத கூடுதலான விஷயங்களை ஆதமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தார். இப்ப சிலர் வந்து இத இப்படி நோக்கலாம். அதாவது இப்படி ஒரு கேள்வி அவங்களுக்கு வரலாம். அப்போ
அல்லாஹ் வந்து பாரபட்சம் காமிச்சாங்களா அப்படின்னா இது பேரு பாரபட்சம் அல்ல. அவரவருடைய தன்மைக்கு ஏற்றாற் போல் கற்றுக் கொடுத்தல். மலக்குகளுக்கு இஃப்தியார் என்ற ஒன்றை அல்லாஹ் கொடுக்கல. தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ் கொடுக்கல. அப்போ மலக்குகளுடைய தன்மை என்ன அப்படின்னா எப்பொழுதும் சரியானதை மட்டுமே செய்வது, எப்போதும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பது. எப்பொழுதும் கீழ்ப்படிதலை மட்டுமே கொண்டவர்களுக்கு ஒரு வகையான கல்வி இருக்கும். கீழ்ப்படிதல், மாறு செய்தல் இரண்டுமே அவங்களுக்கு முன்னாடி வைக்கப்படும் பொழுது, அப்ப அந்த மாறு செய்தலை விட்டு விட்டு கீழ்ப்படிதலை அவங்க தேர்ந்தெடுக்கணும். யாரு? மனிதர்கள். அதே போல தீமையை விட்டுட்டு நன்மையை தேர்ந்தெடுக்கணும். பாவத்தை விட்டுட்டு புண்ணியத்தை தேர்ந்தெடுக்கணும். தவறை விட்டுட்டு சரியானதை தேர்ந்தெடுக்கணும். நிராகரிப்பை விட்டு இஸ்லாமை தேர்ந்தெடுக்கணும். குஃப்ரை விட்டுட்டு இஸ்லாமை தேர்ந்தெடுக்கணும். அப்ப அதற்கு கூடுதல் கல்வி தேவை. அந்த கல்வியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதருக்கு, முதல் மனிதரான ஆதமுக்கு கொடுக்கின்றார். அப்ப மலக்குகளை விட ஒரு கூடுதல் கல்வி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கல்வி என்ன அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. இது மட்டுமே இல்லை, இன்னும் சில கூடுதல் விஷயங்கள்லாம் இருக்கு. அவை பின்வரக்கூடிய வகுப்புகளில், பின்வரக்கூடிய அந்த குர்ஆனுடைய பக்ராவுடைய ஆயத்துகள், மற்ற ஆயத்துகளை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த ஆயத்துல இருக்கிறது நம்ம முதல்ல பார்ப்போம். வஅல்லம ஆதம அல் அஸ்மா குல்லஹா, எல்லாவற்றினுடைய பெயர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டாங்க, கத்து கொடுத்துட்டாங்க. சொல்லல, கற்றுக் கொடுத்துட்டாங்க. இஸ்ம் அப்படின்னா பெயர். அந்த இஸ்ம் என்ற வார்த்தையுடைய பன்மைதான் அஸ்மா அப்படிங்கிறது. அல்லாஹ் பெயர்களை கற்றுக் கொடுத்தாங்க. எவற்றுடைய பெயர்களை? குல்லஹா, எல்லாவற்றுடைய, அவை எல்லாவற்றினுடைய, அவை ஒவ்வொன்றினுடைய பெயர்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. இப்ப இங்க பெயர்னு வரும்பொழுது நம்ம ஒண்ணு கவனிச்சுக்கணும். அரபியில இஸ்ம் ஒரு விஷயத்துக்கான பெயர் என்று வரும்பொழுது அது வெறும் ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பெயர் என்ற ஒரு வார்த்தையா மட்டும் இருக்கிறது. ஒவ்வொரு இஸ்மும் அதற்கு உள்ள சிஃபா, தன்மையை, பண்பை கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பேர் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நெருப்பு அப்படின்னு எடுத்துக்கொள்வோமே. நெருப்பு என்று ஒரு விஷயத்துக்கு பெயர் இருக்கு. அப்ப அதனுடைய இஸ்ம் என்ன? நெருப்பு. நெருப்பினுடைய தன்மை என்ன? சுடும், இன்னும் சூடாக ஆக்கும். எந்த அளவுக்கு அது சுடும் என்றால் கரித்து விடும், உருக வைத்து விடும், இல்லையா? இதெல்லாம் நெருப்பினுடைய சிஃபத் என்று நம்ம பேச்சு வழக்கம் சொல்றோம். நெருப்புடைய சிஃபத். அப்போ ஒவ்வொரு இஸ்முக்கும் சிஃபத் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு பெயருக்கும் பண்பு, தன்மை அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நம்ம பாகற்காய் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். இது பெயர். பாகற்காயினுடைய தன்மை என்ன, பண்பு என்ன? அது கசக்கும். அந்த கசப்பு தன்மை என்ன செய்யும்? அந்த கசப்பு சுவை அப்படிங்கிறது உடம்புக்குள்ள போகும்போது என்ன செய்யும்? அது நரம்புகளை வலுவூட்டும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இதெல்லாம் பண்புகள். அப்ப ஒவ்வொரு பெயருக்கும் பண்பு இருக்கு. அந்த பண்புக்கு ஒரு செயல், விளைவு அப்படிங்கிறதும் இருக்கு. அப்ப ஒவ்வொரு இஸ்முக்கும் சிஃபா இருக்கு. அதாவது பண்பு, ஒவ்வொரு பெயருக்கும் பண்புங்கிறது இருக்கு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெயரை கத்துக்கிட்டாங்கன்னா இது நெருப்பு, இது பாகற்காய் அப்படின்னு மட்டும் கத்துக்கிட்டாங்கன்னு இல்லை. இது நெருப்பு, இதுக்கு பெயர் நெருப்பு, இதனுடைய பண்பு சுடுதல், எரித்தல் அப்படின்றது. இதனுடைய பண்பு எரித்தல். இது சூடா இருக்கும், இது எரிக்கும். எந்த அளவுக்கு எரிக்கும்? இது ஒரு பொருளை கருக செய்து விடும், அல்லது ஒரு பொருளை உருக செய்து விடும். இதெல்லாம் சேர்ந்துதான் பெயரை படிக்கிறதுங்கிறது. இன்னைக்கு சில பேர் பண்ணுவாங்க, வெறும் பெயர்களை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருவாங்க, அல்லது தகவல்களை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்படியே தகவல் களஞ்சியமா இருப்பாங்க. ஆனா அவற்றினுடைய சரியான விளக்கம் அவங்கள்ட்ட இருக்காது. அப்ப இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, இவங்கெல்லாம் தகவல் தாங்கிகள், இன்ஃபர்மேஷன் வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா அதனுடைய ட்ரூ நாலேஜ், உண்மையான கல்விங்கிறது இருக்காது. தகவல் வேற, கல்வி அறிவு அப்படிங்கிறது வேற. இப்போ ஒவ்வொரு விஷயத்தினுடைய பெயர் மட்டும் தெரிஞ்சிருந்தா அது தகவல், அதனுடைய தன்மையும் சேர்ந்து இருந்தால்தான், தெரிந்திருந்தால்தான் அது கல்வி. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றினுடைய பெயர்களையும் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படின்னா இதுக்கு இந்த பெயர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் சொல்லித்தாரு.
அந்த பெயர்னா அது என்ன செய்யும்? நெருப்பு. அது என்ன செய்யும்? நெருப்பு எரிக்கும். அது சூடாக இருக்கும். அந்த சூட உணர்வீங்க. அத மாதிரி ஒவ்வொரு பொருள்கள் மட்டுமில்ல, ஒவ்வொரு உயிரினத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தான். ஒவ்வொரு உயிரினத்துடைய பெயர் என்ன, தன்மை என்ன என்று கற்றுக் கொடுத்தான். எதற்காக? ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அத்தனையும் சந்திக்க போறாங்க. பூமிக்கு பூமியில வசிக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்தாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு போகும் பொழுது பல விதமான விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த மரம் என்ன? இந்த மிருகம் என்ன? இந்த நிலம் எது? இந்த நீர் எது? இது எல்லாத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கும். அப்ப எல்லாவற்றுடைய பெயர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி தன்மையும் கற்றுக் கொடுத்தாங்க. அப்பதான் பூமிக்கு போகும்போது இந்த மரம், இந்த செடி, அப்ப இது பேர் மட்டும் தெரியல. இந்த செடியோட குணம் என்ன? இந்த காய், இந்த கனி, இவற்றுடைய பண்பு என்ன? இந்த கனி இனிக்கும், இது புளிக்கும், அப்படின்றெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி அந்த கல்வி இருந்தால்தான் பூமியில போய் அவங்க ஒழுங்கான ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும். பூமி என்ன ஏது அப்படின்னு எதுவுமே தெரியாம ஒருத்தரை கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விடுறோம்னா என்ன செய்யணும்னே தெரியாது. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு போனதுனால்தான் பூமியில இறங்கின போது அவங்க ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை வாழ முடிந்தது. ஒவ்வொரு பொருளுடைய தன்மையை தெரிந்து கொள்ளும் போதுதான் இது நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமாங்கிறது தெரியும். நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒரு ஒரு கொட்டை இருக்குன்னு வச்சுக்கோ. அது உதாரணத்துக்கு ஒரு காய், ஒரு ஊமத்தங்காய் அப்படி இருக்கு. ஊமத்தங்காய்ங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? ஊமத்தங்காய வந்து அரைச்சு சாப்பிட்டா, இல்ல அரைச்சு சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லதா? அப்படின்னா இல்ல. இது விஷம். அதை சாப்பிடுறது மனிதனுக்கு கெடுதி. ஒரு புழு இருக்கு. தரையில அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு போகும். இத கையில எடுத்தா மனிதனுக்கு ஏதாவது தீங்கு வருமானா? வராது. ஆனா பெருசா ஒண்ணு இருக்கு, பாம்பு. இதுவும் பார்க்க புழு மாதிரி தான் இருக்கு. ஆனா இது கொத்தினால், அது விஷமுள்ள பாம்பாக இருந்தால் மனிதனுக்கு அது பாதிப்பு. அப்போ ஒவ்வொரு பொருளுடைய தன்மையும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தால் தான் பூமியில நம்ம வாழ முடியும். நம்மை சுற்றி உள்ள பொருட்கள் உடைய பெயர்கள், அவற்றுடைய தன்மைகள், பண்புகள், அவற்றினால் நமக்கு வரக்கூடிய நல்ல பாதிப்புகள் எவை, கெட்ட பாதிப்புகள் எவை, இவற்றையெல்லாம் தெரிஞ்சாதான் இத நாம தேர்ந்தெடுக்கலாமா, வேணாமா என்ற தெளிவான ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும் இன்ஷா அல்லாஹ். இப்ப மனிதன் இக்தியார் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சாய்ஸ் அப்படிங்கிற தன்மையோட தான் படைக்கப்படுறான். ஆனா அப்படி ஒரு தன்மை கொடுக்கப்பட்டுடுச்சுன்னா தேர்ந்தெடுத்து எடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வரும். எதை தேர்ந்தெடுப்போம்? எது எது எப்படி என்று தெரிந்தால்தான் சரியானதை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். இல்லைன்னா எது சரி எது தவறுன்னு தெரியாது. இது புழுவா பாம்பா, இது வந்து நமக்கு நல்லது செய்யக்கூடிய காயா இல்ல இது விஷமான காயா என்பதெல்லாம் தெரியாது. அப்போ தவறானதை தேர்ந்தெடுத்து அதனால் தீய விளைவுகளுக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாற்றுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது அந்த ஒவ்வொரு இஸ்முக்குள்ளயும் சிஃபத் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு பெயர் கற்றுக் கொடுக்கும்போது அதனுடைய பண்பையும் சேர்த்து தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி பெயர்கள், பண்புகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் வாழ்க்கைக்கு தயாராக முடியும். பூமியில வாழறதுக்கு தயாராக முடியும். நமக்கு முன்னாடி ஒருத்தர் வர்றாரு. இவர் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி கல்வி வேணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறான். பொருட்களுடைய பேர் மட்டுங்கள், குணங்கள். இது நல்லது எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது, கெட்டது, இது சந்தோஷம், இது சோகம், இதெல்லாம் கூட இவை எல்லாமே பெயர்கள் தான். இவற்றுக்கு எல்லாமே பண்பு இருக்கு. அதெல்லாம் கற்றுக்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுக்கிறான். وعلم آدم الأسماء كلها ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாவற்றையும் பற்றியும் கற்றுக் கொடுத்து ثم அதற்கு பிறகு அரதஹும் அலல் மலாயிகா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தாங்களோ, எதனுடைய பெயர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களோ, பண்புகள் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களோ, அவற்றை மலக்குகளுக்கு முன்னால் காண்பித்து فقال அல்லாஹ் சொல்றாங்க அவங்கள்ட்ட மலக்குகள்ட்ட அம்பிஊனி பிஅஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் ஸாதிகீன். எனக்கு
இவற்றினுடைய பெயர்களை நீங்க அறிவீங்க. இன் குந்தும் சாதிகீன், நீங்க அறிந்தவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியில ஹலிஃபா இருப்பதற்கு தகுதியானவங்களா நீங்க கேட்டீங்க. அதற்கு பூமியில இருக்கிறதுக்கு ஹலிஃபா இருக்கிறதுக்கு தகுதிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க முன்வைத்தீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த குழப்பங்களை செய்வாங்க, இது தகுதி இழப்புக்கு ஆன விஷயங்கள் அல்லவா அப்படின்லாம் கேட்டீங்க. அதே போல நீங்க இப்பெல்லாம் இருக்கிறீங்க, நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக என்றெல்லாம் நீங்க சொன்னீங்க. நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக இதெல்லாம் தகுதிகள் என்று நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்ப அதெல்லாம் உண்மையா இருந்தா, கலீஃபாவா இருக்கிறதுக்கு அந்த தகுதிகள்லாம் போதுமானதாக இருந்தால், அப்ப இதுக்குரிய பெயர்கள்லாம் சொல்லுங்க. அப்ப இதனோட விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா கலீஃபா இருக்கிறதுக்கு அதெல்லாம் தேவைதான். அல்லாஹ்வை துதித்தல், புகழுதல், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துதல் எல்லாமே தேவைதான். தேவை இல்லை என்ற அர்த்தம் இல்லை. ஆனா கலீஃபாவா இருக்கிறதுக்கு கூடுதல் விஷயங்கள் தெரியும். உலகத்தை அறிதல் அப்படிங்கிறது அவசியம். உலகத்தை அறிதல் அப்படிங்கிறது அவசியம். அல்லாஹ்வை எப்படி வணங்குதல் என்பதோடு உலகம் என்ன என்பதை அறிதல், இந்த இரண்டும் சேரும். அப்போதான் இந்த உலகத்துல நாம் அல்லாஹ்வை சரியாக எப்படி வணங்குவது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். வழக்குகள் ஒரு பாதுகாக்கப்பட்ட சூழல் இருக்கிறாங்க. அவங்களுடைய புத்திய பாதுகாக்கப்பட்டதுதான். அவங்க புத்தியில, அவங்க சிந்தனையில தப்பான கெட்ட எந்த விஷயமும் வராது. ஆனா மலக்குகள் அப்படி கிடையாது. அவங்களுக்கு சவால் இருக்கு, சோதனை இருக்கு. அல்லாஹ் அவங்களுக்கு வேறு விதமான பாதுகாப்பு கொடுக்குறாங்க. மனிதர்களுக்கு வேறு விதமான பாதுகாப்பை கொடுக்குறாங்க. வழக்குகளுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு என்ன? அவங்களுக்கு நல்லது கெட்டது அப்படின்னு 2 விஷயங்கள்லாம் முன்வைக்கப்படல. அல்லது கீழ்ப்படிதல் மாறு செய்தல் என்று 2 விஷயங்களை முன்வைத்து இதுல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற அந்த சோதனை மலக்குகள் கொடுக்கப்படல. அவங்களுக்கு சோதனைங்கிறது கிடையாது. அவங்க எப்பவுமே கீழ்ப்படிதல் மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப அதற்கான கல்வி அப்படிங்கிறது வேற. யாருக்கு சாய்ஸ் வைக்கப்படுதோ 2த்துல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுங்க, அல்லது நிறைய சாய்ஸ் இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுங்க அப்படின்னு இருக்கும்போது, யாருக்கு அந்த தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் இருக்கோ அவங்களுக்கு கூடுதல் கல்வி தேவை. ஏன்னா அவங்களுக்கு இஃப்தியார்னு கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்ந்தெடுக்கிறது அதுவே ஒரு சோதனை. அப்ப அவங்க கெட்டதை தேர்ந்தெடுத்து வாய்ப்பு இருக்கு, தவறானதை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க கெட்டதை தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னா, தவறானதை தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னா, கெட்டதை பற்றிய கல்வி அவங்களுக்கு வேணும், தவறானதை பற்றிய கல்வி வேணும். எதுக்கு? கெட்டதை செய்யறதுக்கு இல்ல, தவறானதை செய்யறதுக்கு இல்ல, மாறாக இது தவறானது என்பதை அறிந்து கொள்வதற்கு, எப்படி தவறானது என்பதை புரிந்து கொள்வதற்கு. அப்படி அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால் தான் அந்த தவறை விட்டு, அந்த கெட்டதை விட்டு நாம் விலகி இருக்க முடியும். குறைஞ்சபட்சம் இது கெட்டது அப்படின்னா தெரியணும். மது அப்படிங்கிறது ஹராம். ஏன்? அது போதையை தரும். போதை அப்படிங்கிறது என்ன? மனிதனுடைய சிந்தனையை தடுமாற செய்யும். சிந்தனை தடுமாறினா என்ன ஆகும்? அதற்கு பிறகு மனிதன் நடுநிலைமையா இருக்க மாட்டான், நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு வண்டி ஓட்டினா கூட நேரா ஓட்ட முடியாது, நடந்தால் நேராக நடக்க முடியாது. போதையில் இருக்கிறவங்களால நேராக நடக்க முடியாது, நேரா ஒரு வாகனத்தை செலுத்த முடியாது. அப்போ அவங்க நேரான சிந்தனையிலும் இருக்க முடியாது. அவங்க நடக்கிறதே ஆடி வளைஞ்சி தான் நடப்பாங்க அப்படின்னா, அவங்க சிந்தனை மட்டும் எப்படி இருக்கும்? அதுவும் ஆடும், அதுவும் வளையும். நேரான சரியான சிந்தனையா இருக்காது, தவறான சிந்தனைகள்லாம் போகும். போதை அத்தனை விளைவுகளையும் ஏற்படுத்தும். அப்போ மது ஹராம். ஏன் அது ஹராம்? போதை. போதை என்ன செய்யும்? இதெல்லாம் செய்யும். இந்த கல்வியெல்லாம் இருந்தால்தான் நாம் அதை விட்டு சரியாக விலக முடியும் இன்ஷா அல்லாஹ். அதே போல நல்லது அப்படின்னு வரும்போது, ஏன் இது நல்லது? எது நல்லதுங்கிற கல்வியும் வேணும், ஏன் அது நல்லதுங்கிற கல்வியும் இருக்கணும். அப்படி இருந்தா அதை தேர்ந்தெடுப்பது சுலபம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மது ஹராம்னு சொல்லிட்டாங்க, பன்றி ஹராம்னு சொல்லிட்டாங்க. அதை பத்தி நம்ம பெரிதா யோசிக்க தேவையில்லை. ஆனா உலகத்துல நம்ம சுத்தி நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள் வருகின்றன. இது ஹலாலா ஹராமா நமக்கு தெரியல, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா நமக்கு தெரியல. எப்படி முடிவெடுப்போம்? இப்ப இவற்றை பற்றி குர்ஆன் சொன்னால நேரடியா ஒரு தீர்ப்பு இருக்காது. ஆனா நிச்சயமா அதன் மேல தீர்ப்பு கொடுக்கறதுக்கான ஆயத்துகளும் ஹதீஸ்களும் இருக்கின்றன. ஆனா அது எப்ப தீர்ப்பு கொடுப்போம்? அந்த பொருளுடைய தன்மை தெரியும். இப்ப நம்ம காலகட்டத்துல ஒரு பவுடர் ஒண்ணு கொண்டு வர்றாங்க. பவுடர்னா முகத்துல பூசிக்கிற, உடம்புல பூசிக்கிற பவுடர் இல்ல.
மருந்து மாதிரியான பவுடர். இப்ப இது மருந்தா, உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியதா, இல்லது அல்லது அது வந்து போதையா, உடம்புக்கு கெட்டது செய்யக்கூடியதா அப்படின்றது. போதை பொருட்கள் இருக்கு இல்லையா, நிறைய பவுடரா கொண்டு வருவாங்க இல்லையா. இப்ப இந்த பவுடர் வந்து நமக்கு வந்து நல்லதா கெட்டதா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்ப அந்த பொருளுடைய பெயர் என்ன, அந்த பொருளுடைய தன்மைகள், பண்புகள் எவை, இந்த கல்வியெல்லாம் இருந்தால்தான் அந்த பொருளை நாம நமக்கு பயன்படுத்துறதா கூடாதா அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும். அப்போ நம்மளை சுற்றி உள்ள பொருட்களுடைய பெயர்களும் அவற்றினுடைய பண்புகள், தன்மைகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில தவறான முடிவுகள் எடுக்காமல் தப்பிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து நமக்கு ஒரு வகையில பணம் வருது. இந்த பணத்தை நம்ம வந்து பயன்படுத்தலாமா கூடாதா? அப்ப அதை பத்தி கல்வி நமக்கு இருக்கணும். இதெல்லாம் தான் நமக்கு உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான கல்வி. நாம் மலக்கு அல்ல. கீழ்ப்படிதலை மட்டும் நாம கற்றுக்கொண்டால் நமக்கு அது போதாது. அல்லாஹ் எப்படி வணங்கணும் அப்படிங்கறத மட்டும் படித்தால் அது போதாது. அது யாருக்கு போதும்? மலக்குகளுக்கு போதும். அல்லாஹ்வை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத மலக்குகள் படித்துக் கொண்டால் போதுமானது. ஏன்னா மலக்குகளுக்கு மாறு செய்தல் என்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா மனிதர்களுக்கு அப்படி அல்ல. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்தல், இஸ்லாம் அல்லது குஃபர், சரி அல்லது தவறு, பாவம் அல்லது புண்ணியம், நல்லது அல்லது கெட்டது, இதுல ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அந்த சோதனைகள் அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு முறைகள் வருகின்றன. மனிதன் வந்து அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு கணமும் நமக்கு சோதனை தான். நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே நம்மளுடைய சாய்ஸ்களால் ஆனதுதான். நம்முடைய முடிவுகளால், நம்முடைய தேர்ந்தெடுத்தல்களால் ஆனதுதான் நம்முடைய வாழ்க்கை. இதை படிக்கலாமா, படிக்க கூடாது. இவங்களை கல்யாணம் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, இந்த வேலைக்கு போலாமா, போகக்கூடாதா, இந்த வியாபாரத்தை செய்யலாமா, செய்யக்கூடாதா, இவங்களுக்கு கடன் கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா, இவங்களுக்கு உதவி செய்யலாமா, செய்யக்கூடாதா, இவங்களை பகைத்துக் கொள்ளலாமா, பகைத்துக் கொள்ளக்கூடாதா, இவங்களோட சேர்ந்து வாழலாமா, பிரிந்து வாழலாமா, இவை எல்லாமே அன்றாட வாழ்க்கை நமக்கு வர்றதுதான். ஏன் இன்றைக்கு இந்த வேலைக்கு என்ன சமைக்கணும் அல்லது என்ன சமைக்க வேண்டாம், இந்த பொருளை சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு நல்லதா, இல்ல இந்த பொருளை சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு கெட்டதா, இத்தனையுமே வந்து நமக்கு சாய்ஸ் தான். ஒவ்வொரு கணமும் நாம வந்து சோதனையில் தான் இருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வை எப்படி வணங்குறோங்கிற அந்த கல்வி அது அடிப்படை, அது அவசியம். அது மட்டுமே நம்மளை பாதுகாத்துறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இபாதத்தை கல்வி பாதுகாக்காதுன்னு சொல்றாரு இவரு அப்படின்ற அந்த அர்த்தத்துல, அந்த கோணத்துல நான் சொல்லல. சரிய மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் அதாவது இப்படி தொழுணும், இப்படி நோன்பு நோக்கணும், இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கோணம் நடந்துரும், நல்லதை செஞ்சிரும். ஆனா தவறு எது அப்படின்னு தெரியல அப்படின்னா நாம நம்மை அறியாமலேயே அந்த தவறை செய்து விடுவோம், அந்த பாவத்தில் விழுந்து விடுவோம். ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முக்கியமான நபித்தோழர். அவங்க சொல்றாங்க, மக்கள் எல்லாம் எது சரி, எது நல்லது, இதைத்தான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நானும் எது பிரச்சனை அப்படிங்கறதான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்? அதிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்படிங்கிற. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, யாருக்கு இஸ்லாம் மட்டும் தெரிஞ்சு ஜாஹிலியாவை பற்றிய அறியாமை, இஸ்லாமுடைய அறியாமை காலத்துல என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறது பற்றி அந்த கல்வி இல்லையோ, அவர்கிட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டால், தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அவர் இந்த சமூகத்தை அலைகழித்து விடுவார் என்று நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹலீஃபாவாக இருக்கிறதுங்கிறது ஒரு பொறுப்பு. ஹலீஃபாவா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தன்னை சுற்றியுள்ள விஷயங்களை பற்றிய விரிவான கல்வி வேணும். அவற்றுடைய தன்மைகள் என்ன, பண்புகள் என்ன அப்படின்னு தெரியணும். அப்பதான் வந்து நம்ம ஒருத்தரோட பழகுறோம், இவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கலாமா, இவர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து இதை கொண்டு போய் பத்திரமா வைங்கன்னு சொல்லலாமா, இதுல சரியா கணக்கு எழுதி வைங்கன்னு சொல்லலாமா, இவர் அதுக்கு தகுதியானவரா இல்லையா? அப்ப அந்த மனிதரை பற்றி வெறும் பேர் தெரிஞ்சா பத்தாது, அவருடைய பண்புகள் தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு பொருள் பத்தி தெரியும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் கத்துக் கொடுக்குறாங்க. எதுக்கு? மனிதனுக்கு எல்லாம் தேவை. மனிதனுக்கு எல்லாம் தேவை. அப்போ எல்லாவற்றை பற்றிய கல்வி நமக்கு இருக்கும். நம்ம மலக்குகள் அல்ல.
எது சரி என்பதை பற்றிய கல்வி மட்டுமே நமக்கு போதாது. நம்ம சரி தவறு ரெண்டுத்துல எதை வேணா தேர்ந்தெடுக்க வாய்ப்புள்ள ஆட்கள். மனிதர்களுடைய தன்மை அதுதான். நம்ம சரி தவறு ரெண்டுத்துல எது வேணா தேர்ந்தெடுப்போம். அப்ப எது சரி என்ற கல்வி மட்டும் இருந்தா போதாது. எது தவறு அதை பத்தியும் தெரியணும். அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களை பற்றி நமக்கு கல்வி இருக்கணும். இந்த ஊர் எப்படி இருக்கு, உலகம் எப்படி இருக்கு, இந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்த இந்த தலைவர் எப்படி இருக்கிறாரு, இந்த ஆட்சியாளர் எப்படி இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த இந்த வேலை எப்படிப்பட்டது, இதெல்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதே இல்லை. அதனுடைய விளைவு என்னன்னா, தங்களை அறியாமலேயே ஹராமான சம்பாத்தியத்துல அவங்க போயிடுறாங்க. அவங்க சம்பாதிக்கிறதுல அவங்களை அறியாம ஹராமான விஷயங்கள் நுழைகின்றன. அவங்கள அன்றாட வாழ்க்கையுடைய முடிவுகள்ல அவங்களை அறியாமல் தவறான விஷயங்கள் நடக்கின்றன. ஏன்? மற்ற விஷயங்களை பற்றிய நமக்கு கல்வி. அப்போ ஒரு முஸ்லீமுடைய கல்வி எப்படி இருக்கணும்? சரி என்பதை பற்றி மட்டும் அறிதலுக்குரிய கல்வியா இருக்கக்கூடாது. சரி தவறு இரண்டையுமே அறிந்த கல்வியா இருக்கும். இந்த இரண்டையும் அறியறது அப்படின்னா நம்மளை சுற்றியுள்ள விஷயங்களை பற்றிய கல்வியும் நமக்கு இருக்கும். நம்ம அப்படியே பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்துட்டு இந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் போறேன், அந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் போறேன், 3 நாள்ல நான் இந்த பள்ளியில அந்த பள்ளியில அந்த பள்ளிக்கு போறேன், 40 நாட்கள் வெவ்வேறு பள்ளிவாசல்கள் போறோம், ஒரு வருஷம் ஃபுல்லா வெவ்வேறு பள்ளிவாசலுக்கு போறேன். இதன் மூலமாக மனிதன் அந்த ஹலிஃபாங்கிற பொறுப்பை நிறைவேற்றிவிட முடியுமா அப்படின்னா முடியாது. நான் பள்ளிவாசலையே இருந்துடுறேன், இதன் மூலமாக மனிதன் அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. அதுவே போதும் என்று இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதே கல்வியை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கூடுதலா எதையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இங்க என்ன நடக்குது? மலக்குகளுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை விட கூடுதல் கல்வி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முதல் மனிதருக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் கூடுதல் கல்வி கற்றுக் கொடுக்கிறாங்க. அந்த கூடுதல் கல்விங்கிறது என்ன? ஈமானுடைய விஷயத்துல மலக்குகளுக்கு சொல்லப்படாத விஷயங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லப்பட்டுடுச்சா? இல்ல. பொருட்களுடைய பெயர்கள் அவற்றுடைய தன்மைகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கப்படும். பொருள்னா என்ன? வேற இந்த உயிரில்லாத பொருட்கள், உயிருள்ள பொருட்கள். இது மலக்கு, மலக்குடைய தன்மை இது. இது ஜின்னுடைய தன்மை இது. இது இது மாடு, மாடு இப்படி இருக்கும். ஒட்டகம், ஒட்டகத்துடைய தன்மை இது. இப்படி எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படுது. இது இந்த மரம், இது இந்த செடி, இவற்றுடைய தன்மை இவை. இது இந்த வகையான மண், இந்த மண்ணுல இது இது நடக்கும், இந்த மண்ணுல ஈரம் இருக்கும், இந்த மண்ணுல ஈரம் இருக்காது, இந்த மண் உறுதியாக கட்டுமானத்துக்கு பயன்படுத்தலாம், இந்த மண்ணு அது கட்டுமானத்துக்கு பயன்படுத்த முடியாது, விழுந்துரும். இந்த தண்ணீர் தாகத்தை தணிக்கக்கூடியது, இந்த தண்ணீர் தாகத்தை அவ்வளவு தணிக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். இவையெல்லாம் மலக்குகளுக்கு சொல்லித் தரப்படவில்லை. ஏன்? நம்ம மலக்குகள் பூமியில நம்மளை மாதிரி வாழ போறதில்லை, பொறுப்பு எடுத்துக்கிட்டு வாழ போறதில்லை. நம்மோடு இருப்பார்கள், நாம் செய்யக்கூடிய விஷயங்களை பதிவு செய்வார்கள், நமக்கு நன்மை செய்ய தூண்டுவார்கள். ஆனால் நாம வாழற வாழ்க்கை, நாம சந்திக்கக்கூடிய சோதனைகளை மலக்குகள் சந்திக்க போறதில்லை. அப்ப அந்த சோதனைக்கான கல்வி அப்படிங்கிறது மலக்குகளுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை விட கூடுதலான விஷயங்களை தேவைப்படக்கூடிய கல்வி. அந்த கல்வி அப்படிங்கிறது என்ன? இந்த சுற்றி உள்ள விஷயங்களை பற்றிய கல்வி, சூழல் அறிதல். நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள், மிருகங்கள், நம்மை சுற்றியுள்ள மரங்கள், செடிகள், நாம் வாழக்கூடிய பூமி, நம்மை சுற்றியுள்ள பூமி, நமக்கு மேல் உள்ளது கீழ் உள்ளது, இதை பற்றி எல்லாம் அறிதற்குரிய அந்த கல்விங்கிறது அவசியம். பூமியில நாம தவறில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு, பாவத்திலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு. எது சரி எது தவறு நமக்கு சொல்லப்பட்டுடும். ஆனா இந்த பொருள்ல அது இருக்குதா? பல நேரங்கள்ல அதை நாம தான் தேட வேண்டியது. மது ஹராம் நிச்சயமா நமக்கு தெரியும். இப்ப வந்திருக்கிற இந்த பொருள் மதுவா இல்லையா? மதுன்னா நமக்கு தெரிஞ்ச சாராயங்கள் மட்டுமல்ல, புதுசு புதுசா விஷயங்கள் வருது. போதை தரக்கூடிய எதுவுமே ஹராம் தான். இப்ப போதை தரக்கூடிய புது புது பொருட்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதெல்லாம் ஹராமா இல்லையா? போதை ஹராம் அல்லாஹ் சொல்லிட்டாங்க, குர்ஆன்ல இருக்கு. சொன்னால அதனுடைய விரிவான விளக்கம் இருக்கு, ஹதீஸ்கள் இருக்கு. ஆனா இந்த பொருள் போதையா இல்லையா, போதை தரக்கூடியதா இல்லையா, அது எப்படி தெரியும்? அதை பத்தி நம்ம படிச்சாதான், அதனுடைய தன்மை அறிந்து கொண்டால் தான் தெரியும். அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன,
அது நம்ம உடம்புல போகும்போது நம்ம உடம்புல பயோகெமிக்கலா என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் இது நமக்கு நன்மை தரக்கூடிய மருந்தா அல்லது நமக்கு போதை தரக்கூடிய தீமை தரக்கூடிய ஒரு விஷயமா அப்படிங்கிறதான் தெரியும். அந்த கல்வியும் கூட சேர்ந்து இருந்தால்தான் மனிதர் தன்னை தீமையிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். பூமியில அந்த ஒழுங்கை சீரை நிலைநாட்டக்கூடிய அந்த ஹலிஃபாங்கிற பொறுப்புக்கு தகுதியானவங்களா இருப்பான். அப்பதான் மனிதன் தான் படைக்கப்பட்ட நோக்கமான அந்த அல்லாவுக்கு இபாதா செய்தல் என்பதை சரியாக நிறைவேற்ற முடியும். ஒருத்தர் போதையில இருக்கிறாரு, அல்லாவை இபாதா செய்ய முடியுமா? முடியாது. போதையில இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ எதெல்லாம் போதை தரக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியும். போதை ஹராம், அது குர்ஆன் சுன்னால வந்துருச்சு. எந்த பொருட்கள்லாம் போதை தரும் அதெல்லாம் தெரியும். தெரியாம நம்ம பாட்டுக்கு அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, போதையில ஆழ்ந்துட்டோம் அப்படின்னா பிரச்சனைக்கு மாட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு கொடுத்ததை விட கூடுதல் கல்வியை கொடுக்கறாங்க. அந்த கூடுதல் கல்வி அப்படிங்கிறது ஈமானுடைய விஷயங்கள்ல மலக்குகளுக்கு குறைவாகவும் மனிதருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூடுதலாகவும் கத்துக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல. பொதுவான விஷயங்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், அவற்றை பற்றிய கல்வி கொடுக்கப்படுது. அதை கொடுத்துட்டு மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, அம்பியூனி பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் ஸாதிகீன். நீங்கள் உங்க கூட்டத்துல உண்மையாளர்களா இருந்தா, அதான் மனிதர் இந்த மாதிரி குழப்பம் தானே பண்ணுவாங்க, மனிதர்கள் இதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு இல்லையா? நீங்க செய்துகிட்டு இருக்கிற விஷயமே அதுக்கு போதுமானதா இருக்காதா அப்படிங்கிற கேள்வி வந்தது இல்லையா? மனிதன் அந்த தன்மையோட படைக்காம இந்த தன்மையோட படைச்சிருக்கிறதுனால மனிதன் பூமியில போய் அது சீர்குலைவு தானே ஏற்படுத்துவாங்க, சீரமைக்க மாட்டாங்களேன்னு கேள்வி வந்துச்சு இல்லையா? அப்ப அதுதான் தகுதி அப்படின்னா இத பத்தி நீங்க சொல்லுங்க. இவற்றுடைய பெயர்கள் பண்புகளை பத்தி எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா இவையெல்லாம் சுத்தி இருக்கு, எல்லாம் தாக்கம் ஏற்படுத்தும். எவை தாக்கம் ஏற்படுத்தும், எவை நமக்கு பயன்படும், இந்த கல்வி வேணும் பூமியில கலிஃபாவை இருக்கிறதுக்கு. நீங்க நினைச்ச விஷயங்கள் மட்டுமே போதாது என்று அல்லாஹ் மலக்குகள்கிட்ட சொல்றாங்க. இப்போ நீங்க நினைச்ச விஷயங்கள் மட்டுமே போதாது, இவையும் இருக்கணும். இவையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. மலக்குகளுக்கு அவற்றை பத்தி தெரியல. ஏன் தெரியல? அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லி தரல. அப்ப மலக்குகள் பதில் சொன்னாங்க. இது அடுத்த ஆயத், 2வது சூரா சூரத்துல் பக்ராவுடைய 32வது ஆயத். அவங்க சொல்றாங்க, மலக்குகள் சொல்றாங்க, காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். என்ன சொல்றாங்க? சுப்ஹானக அல்லாஹ், நீங்கள் தான் குறைகள் அற்றவர்கள், பரிசுத்தமானவர்கள். சுப்ஹான சுப்ஹான் அல்லாஹ் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படின்னா அல்லாஹ் பரிசுத்தமானவங்க அப்படின்னு பொதுவாக நம்ம தமிழ்ல மொழிபெயர்ப்போம். ஹவு பெர்ஃபெக்ட் இஸ் அல்லாஹ், அல்லாஹ் இஸ் தி மோஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது சுப்ஹான் அல்லாஹ் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு. அந்த பரிசுத்தமானது அப்படின்னா என்ன அர்த்தம்? சுப்ஹான அப்படின்னா என்னன்னா குறைகள் அற்ற அப்படின்னு அர்த்தம். இந்த சுப்ஹானங்கிற வார்த்தையை பத்தி நம்ம ரொம்ப விரிவா பார்க்க வேண்டி இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதை பின்னாடி வகுப்புல பார்க்கலாம். இப்போதைக்கு இதை கவனிச்சுங்க. சுப்ஹானக அப்படின்னா நீங்க பரிசுத்தமானவங்க என்று மொழிபெயர்க்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் தான் குறைகள் அற்றவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் குறைகளை உடையவர், குறைகள் இல்லாதவங்க நீங்க தான். நாங்க பலகீனம் உடையவர்கள், பலகீனம் இல்லாதவங்க நீங்க தான். மலக்குகள் எதுக்கு இதை சொல்றாங்க? அல்லாஹ் மலக்குகள்கிட்ட இந்த கல்வி உங்களுக்கு இருக்கா, கல்வி இருந்தா இவற்றுடைய பெயர்கள் பண்புகள்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்கிறாங்க. மலக்குகள்கிட்ட அந்த கல்வி இல்லை. அப்ப அந்த கல்வி இல்லை அப்படிங்கிறது ஒரு பலகீனம், ஒரு குறை இல்லையா? குறைனா என்ன? இந்த விஷயத்துக்கு தகுதியானவங்கன்னு பார்க்கும்போது குறை. அதுக்காக அல்லாஹ் மலக்குகளை குறைகளோடு படைத்துக்கிட்டாங்க, அல்லாஹ் படைப்புல தவறு செஞ்சுட்டாங்க அப்படி அர்த்தம் அல்ல. பூமியில ஹலிஃபாவாக இருக்கிறதுக்கு, தொடர்ந்து தலைமுறையாக ஹலிஃபாவா இருக்கிறதுக்கு இந்த விஷயங்களுடைய கல்வி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? நீங்க எதை தெரிந்து வச்சிருக்கிறீங்களோ அவை போதுமா அப்படிங்கறது அல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அது போதாது. கூடுதலா இந்த கல்வி இருந்தாதான் அதை செய்ய முடியும். அப்போ இந்த கல்வியில அவங்களுக்கு இருக்கா, இவற்றுடைய பெயர்கள் பண்புகள்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறாங்க. அப்போ மலக்குகள் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு தெரியாது. அதை எவ்வளவு அழகா வெளிப்படுத்துறாங்க. சுப்ஹானக அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ், நீங்கள் குறைகள் இல்லாத
முழுமையானவர், பரிசுத்தமானவர். அப்படின்னு அர்த்தம். நாங்கள் குறைகளை உடையவர்கள், நாங்கள் முழுமையானவர்கள் அல்ல. அதுதான் அந்த சுப்ஹானங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். நம்ம அன்றாடம் சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் பரிசுத்தமானவங்க. அந்த அல்லாஹ்வுடைய பரிசுத்தம்ங்கிறது முழுமையானது, பெர்ஃபெக்ஷன், பியூர். அல்லாஹ்வுடைய பியூரிட்டிங்கிறது பெர்ஃபெக்ட் ஆனது. அப்படி என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாமே குறைகளுடையது. அல்லாஹ் மாதிரி யாரும் பரிசுத்தம் கிடையாது, அல்லாஹ் மாதிரி யாரும் முழுமை கிடையாது, அல்லாஹ் மாதிரி எந்த படைப்பும், அல்லாஹ்வை தவிர எல்லாமே படைப்பு தான். அல்லாஹ் மாதிரி யாருமே அந்த பரிசுத்தம் கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் குறையும், மிஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஹயாத் எடுத்துங்க. ஹயாத்துனா என்ன? உயிரோடு இருத்தல். அல்லாஹ் யாரு? அல் ஹை, எப்பவுமே உயிரோடு இருக்கக்கூடிய. மரணம் அப்படிங்கிற அந்த பலகீனம், அந்த குறைபாடு அல்லாஹ்வுக்கு கிடையாது. தூக்கம், அது அல்லாஹ்வுக்கு கிடையாது. இவையெல்லாம் பலகீனங்கள், குறைபாடுகள். மிக உயர்ந்த படைப்புகளாக இருக்கிறவங்க மலக்குகள், அவங்களுக்குமே மவுத் அப்படிங்கிறது உண்டு. எல்லாவற்றிலும் சிறந்த படைப்பான நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குமே மவுத் இருந்தது, மரணித்தார்கள். அவங்க மரணித்துட்டாங்க. அதற்கு பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க மவுத் ஆயிட்டாங்கன்னு சொல்லி அறிவிச்சு, அவங்களுக்கு அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குளிப்பாட்டி ஜனாசாலாம் தொழு வச்சு, அவங்க இருந்த மவுத் எந்த வீட்டுல மவுத்தானாங்களோ அங்கேயே கபரு தோண்டி அங்கேயே அடக்கம் செஞ்சாங்க. மவுத்தானவர்களுக்கு செய்யறதா அத்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். அவங்களுடைய உலக வாழ்க்கை முடிந்தது. உலகத்துல அவங்களோட ஹயாத்துங்கிறது முடிந்தது என்பதுதான் நபித்தோழர்களுடைய தெளிவான விளக்கம், அவங்களுடைய இஜ்மா. கபர்ல அவங்களுக்கு ஒரு தனி வாழ்க்கை இருக்கு, அது வேற. அது இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்ல, அது கபருடைய வாழ்க்கை. ஆனா சில சூஃபிகள், சூஃபிகள்ல பலரும் வழிகேடான கொள்கை கொண்டவர்கள். ஒரு சில சூஃபிகள் நபி வழி அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க. ஆனா இன்றைக்கு அந்த மாதிரி சூஃபிகளை பார்க்கறது அபூர்வமா இருக்கு. பெரும்பாலான சூஃபிகள் நபி வழிக்கு முரணான விதத்தான கொள்கையை கொண்டவர்கள். எந்த அளவுக்கு விதத்தான கொள்கைகள், புது புது கொள்கைகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்கன்னா, அது வந்து நேரடியா ஷிர்க்குக்கே கொண்டு போகக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தலுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு புது பழக்க வழக்கங்களையும் கொள்கைகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலான சூஃபிகள். உருவாக்கி அவற்றை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கள என்ன சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் இன்னும் ஹயாத்தா தான் இருக்கிறாங்க அப்படின்னு. கபருடைய ஹயாத்துங்கிறது வேற, துனியாவுடைய ஹயாத்துங்கிறது வேற. ரசூலுல்லாஹ்வுடைய துனியாவுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்து முடிந்து ரசூலுல்லாஹ்க்கு மவுத் வந்தது. ரசூலுல்லாஹ் மவுத்தானதுனால தான் சஹாபா அவங்களுக்கு வந்து அடக்கம்லாம் செஞ்சுட்டு, அதற்கு பிறகு இந்த உம்மத்துக்கு அடுத்த தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருந்தா ஏன் உம்மத்துக்கு இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்? சஹாபாவுடைய இஜ்மா, அவங்களுடைய ஒருமித்த நிலைப்பாடு இதுல இருக்குது. என்ன அது? மரணித்து விட்டார். சூஃபில் சிலர் சொல்றது மாதிரி இப்பயும் ஹயாத்தோட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கபர்ல ஒரு விதமான ஹயாத் கொடுக்கப்பட்டிருக்காது. என்னங்கிறது நீங்க உணர மாட்டீங்க. அவருடைய வாழ்க்கை வேறு, இந்த உலகத்துடைய வாழ்க்கை வேறு, அவருடைய வாழ்க்கை வேறு. அதற்கு பிறகு தீர்ப்பு நாளுக்கு பிறகு வரக்கூடிய சொர்க்கம் அல்லது நரகத்துடைய வாழ்க்கை வேறு. ரசூலுல்லாஹ்வுடைய உலகத்து வாழ்க்கை சிறப்பாக இருந்தது, மரணித்தார். அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. அதற்கு பிறகு கியாமத்து நாள்ல அவங்களும் எழுப்பப்படுவாங்க. அன்றைக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு மக்களை சிபாரிசு செய்து அனுப்புவதற்குரிய அந்த பெரும் தகுதி உடையவங்களாக அவங்க இருப்பாங்க, பெரும் அந்தஸ்து உடையவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்துல மரணிச்சுட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு மரணம் என்பதே கிடையாது. அப்ப எப்பேற்பட்ட மறக்காத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் மரணித்தாகும், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் மரணித்தாகும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் மரணித்தாகும். யாருக்கும் தொடர்ச்சியான ஹயாத், மரணமே இல்லாத ஹயாத்துங்கிறது அல்லாஹ் கொடுக்கவே. அது அல்லாஹ்வுடைய சிஃபா, அல்லாஹ்வுடைய சிஃபத், அது அல்லாஹ்வுடைய பண்பு. அது அல் ஹை, எப்பொழுதும் ஹயாத்தா இருக்கிறது. அந்த சுப்ஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி குறைகள்லாம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு மௌத்துங்கிறது கிடையாது, அல்லாஹ்வுக்கு ஞாபகம் மறதிங்கிறது கிடையாது, அல்லாஹ்வுக்கு கலைப்புங்கிறது கிடையாது, அல்லாஹ்வால் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறது கிடையாது. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதுதான் சுப்ஹானக என்ற வார்த்தையில சொல்றது. அல்லாஹ், நாங்க குறைபாடு உடையவர்கள். இந்த விஷயத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்க, எங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கல. அப்ப எங்களுக்கு தெரியாது. லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா.
மா அல்லம்தனா, நீங்க எதை கத்துக் கொடுத்தீங்களோ எங்களுக்கு, லா இல்ம லனா, அவற்றை தவிர வேறு கல்வி நம்மகிட்ட கிடையாது என்று மலக்குகள் சொல்றாங்க. இல்ல மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக நீங்க அல் அலீம், எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டே இருக்கிறோம், எல்லாவற்றை பற்றிய இல்மு உங்களுக்கு இருக்கு. அல் ஹக்கீம், நிச்சயமாக நீங்க ஞானமுடையவர்களே, நீங்க ஹிக்மா உடையவர்கள், உங்களுடைய ஒவ்வொரு முடிவிலையும் அந்த இல்மும் ஹிக்மாவும் இருக்கு, அந்த கல்வியும் ஞானமும் இருக்கு. எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்களுடைய ஒவ்வொரு முடிவிலையும் அது அந்த ஹிக்மா இருக்கணும், இல்மு இருக்கணும் இல்லை. நாங்க பலகீனர்கள், எங்களுக்கு இல்மில்லாத விஷயங்கள் இருக்கு. எந்த விஷயத்தை பற்றி இல்மு இல்லையோ, எந்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு கல்வி அறிவு இல்லையோ, அந்த விஷயத்தை பற்றி ஞானம் எங்களுக்கு இருக்காது. ஏன்னா இல்ம தொடர்ந்து வர்றதுதான் ஹிக்மா. அல்லாவுக்கு அந்த இல்மும் இருக்கு, ஹிக்மா இருக்கு. அல்லாஹ் அல் ஹலீம், இந்த இல்முடையவங்க, தொடர்ச்சியாக எல்லா நாளும் நடக்குதோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பே தெரிஞ்சவங்க, தொடர்ச்சியாக தெரிந்து கொண்டே இருப்பவர்கள். அதே போல அல்லாஹ் அல் ஹக்கீம், எல்லாவற்றை பற்றிய ஞானம் அல்லாவுக்கு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு அதுல குறைபாடு இருக்கு, நம்மகிட்ட இல்மு இருக்கலாம், ஆனா முழுமையான கல்வி அறிவுங்கிறது ஒருபோதும் படைப்புகளால் அடைய முடியாது. அதே போல நமக்கு ஹிக்மா இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், ஆனா முழுமையான ஞானம் ஒருபோதும் படைப்புகளால் அடைய முடியாது. அவை அல்லாவுக்கு மட்டுமே உரியவை. அதனால அல்லாஹ் சுப்ஹான என்று சொல்றோம். சுப்ஹான் அல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த குறைகளும் இல்லாத, முழுமையான, சுத்தமான, எந்த கலங்கமும் இல்லாத சுத்தமான அப்படிங்கிறதான் சொல்றோம். சுப்ஹான் அல்லாஹ் அப்படின்னா அதான் அர்த்தம். அல்லாஹ் எந்த குறைகளும் அற்ற, எந்த கலங்கும் அற்றது. அப்போ மலக்குகள் என்ன சொல்றாங்க? தங்களுக்கு தெரியலங்கிறத எவ்வளவு பணிவாக அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே வெளிப்படுத்துறாங்க. இப்ப நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, இதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நமக்கு தெரியலன்னா, நம்மள சிலர் தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிட்டு இப்படி அப்படின்னு சொல்லி முயற்சி செய்வோம் இல்லையா? சில பேர் ஒழுங்காவே முயற்சி செய்வாங்க, சில பேர் ஒழுங்கான முயற்சி செய்ய மாட்டாங்க, ஆனா தெரிஞ்ச மாதிரி காமிச்சுட்டு நடிப்பாங்க. சில பேர் பணிவோட ஒத்துக்குவாங்க, ஆமாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு ஒத்துக்குவாங்க. ஆனா மலக்குகள் தெரியாதுங்கிறத எப்படி ஒத்துக்கிறாங்க பாருங்க, திக்ரோடு ஒத்துக்கிறாங்க. அதுவும் முதல்ல அல்லாஹ்வுடைய பண்பை சொல்லி சொல்றாங்க. சுப்ஹானக, அல்லாஹ் நீங்க தான் குறைகள் அற்றவர்கள், நாங்க குறைகள் உடையவர்கள், எங்களுடைய கல்வி குறைபாடு உடையது. எங்களுக்கு இந்த கல்வி கிடையாது. இல்லாம அல்லம்தனா, எதை பற்றி நீங்க கற்றுக் கொடுத்தீங்களோ அவற்றை தவிர வேறு கல்வி எங்களுக்கு கிடையாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமா நீங்க அல் அலீமுல் ஹக்கீம் ஆக இருக்கிறீங்க, எல்லாவற்றுடைய கல்வி உடையவராக, எல்லாவற்றுடைய ஞான உடையவராக இருக்கிறீங்க என்று சொல்றாங்க. இது இதுக்கு முந்தின ஆயத்துல பாருங்க, இது 32வது ஆயத்து. 30வது ஆயத்துல, 2வது சூராவுடைய 30வது ஆயத்துல தங்களை பற்றி அவங்க என்ன வர்ணனை கொடுக்குறாங்க? மனிதர்கள் யஃப்ஸிது ஃபீஹா, பூமியில ஃபசாத் செய்வாங்க, யுஃப்ஸிது ஃபீஹா, பூமியில ஃபசாத் செய்வாங்க, வயஸ்ஃபிகு திமா, பூமியில ரத்தம் சிந்துவாங்க என்றெல்லாம் சொல்லிட்டு தன்னை பற்றி அவங்க என்ன சொல்றாங்க? வநஹ்னு நுஸப்பிஹு, நாங்க உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நுஸப்பிஹுனா என்ன? நாங்க இந்த மாதிரி சுப்ஹான என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ்வை உணர்ந்து திக்ர் செய்து பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கிறோம். அதே தான் இங்க பயன்படுத்துறாங்க பாருங்க. தங்களுக்கு தெரியலன்ற போது கூட அவங்க அதை எப்படி வெளிப்படுத்துறாங்க? சுப்ஹானக, சுப்ஹானக, நீங்க கனா இன்னும் எதிரில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து சொல்றது, சுப்ஹானக, நீங்க பரிசுத்தமானவங்க. அப்ப தங்களை பற்றி அவங்க சொன்ன வர்ணனை சரியானதான் இல்லையா? 30வது ஆயத்தை நம்ம பார்க்கிறோம். நாங்க நஹ்னு நுஸப்பிஹு, நாங்க உங்களை பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கிறோம். அதே 32வது ஆயத்துல பாருங்க, தனக்கு தெரியலங்கிறது கூட அவங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? சுப்ஹானக, நீங்க பரிசுத்தமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க குறைபாடு உடையவங்க, நீங்க குறைபாடு இல்லாத, களங்கம் இல்லாத, சுத்தமானவங்க. நீங்க கற்றுக் கொடுத்த தவிர எதுவும் உங்களுக்கு தெரியாது, இந்த விஷயங்கள் கற்றுக் கொடுக்கல, எங்களுக்கு தெரியல என்று மலக்குகள் பணிவை காண்பிக்கிறார். இதுதான் மிக முக்கியமான விஷயம், மலக்குடைய பணிவு. தெரியலங்கிறத ஒரு திக்ரோட சுப்ஹான என்று சொல்லி அவங்க சொல்றது பாருங்க, அது திக்ருங்கிறது இபாதத். தங்களுக்கு தெரியலங்கிறது கூட ஒரு இபாதத்தாக அவங்க வெளிப்படுத்துறாங்க. தங்களுக்கு தெரியலங்கிறது, ஆமா தெரியல என்று பணிவோடு ஒத்துக்கொள்றாங்க. சில பேர் ஆமா தெரியல என்ன போ அப்படின்லாம் பேசுவாங்களே, அந்த மாதிரி இல்லை. அல்லாஹ் எஜமானன், வழக்குகளா இருந்தாலும் அந்த எஜமானுக்கு அவங்க அடிமைகள் தான். அந்த அடிமைகளுடைய பணிவை அழகா காண்பிக்கிறாங்க. இது இதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கணும். அதை எப்படி ஒத்துக்கணும்? பணிவோட ஒத்துக்கணும். அது எப்படி? அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு, தஸ்பீஹ் செஞ்சு, சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்னு சொல்றதுதான் தஸ்பீஹ்.
அல்லாஹ் அக்பர்னு சொல்றதுக்கு தக்பீர் அப்படின்னு பேரு. தக்பீர் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அக்பர் என்று சொல்றாங்க தெரியுமா? அதே மாதிரிதான் தஸ்பீஹ் அப்படின்னா சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்றது. நம்ம தஸ்பீன் உடனே அந்த திக்ர் செய்யறதுக்கு மணி பயன்படுத்த தஸ்பி மணி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா சுப்ஹான் அல்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கிறதுனால அது தஸ்பி மணி பேர். அதனால தஸ்பீஹ் மட்டும் நம்ம செய்யறது இல்லை, தஹ்மீத் அல்லாஹ்வை போறோம் அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறதும் சொல்றோம். அதே போல தக்பீர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்றதுக்கும் அதை பயன்படுத்துறோம். அதனால அது தஸ்பீஹ் மணின்னு மட்டுமே சொல்றதுக்கு இல்லை. அதே சமயத்துல அந்த மணி பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. தஸ்பீஹ் மணியை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்றதுக்கு நமக்கு கத்துக் கொடுக்கும் போது விரல்களை பயன்படுத்துங்க அப்படின்னு தான் கத்துக் கொடுத்தாங்க. விரல கூட வந்து நம்ம எப்படின்னா உள்ள தொட்டு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் விரல மடிக்க ஒண்ணு சொல்லும் போது ஒரு விரல மடிக்கணும் சுப்ஹான் அல்லாஹ், ரெண்டாவது தடவை சுப்ஹான் அல்லாஹ் சொல்லும்போது ரெண்டாவது விரல மடிக்கணும், மூணாவது தடவை சுப்ஹான் அல்லாஹ் சொல்லும்போது மூணாவது விரல மடிக்கணும், நாலாவது தடவை சுப்ஹான் அல்லாஹ் சொல்லும்போது நாலாவது விரல மடிக்கணும், அஞ்சாவது தடவை சுப்ஹான் அல்லாஹ் சொல்லும்போது கட்ட விரல இப்படி மேல இப்படி வச்சு மடிக்கணும். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. ஹதீஸ் துறை வல்லுநர்கள் ஹதீஸ்களை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்கன்னு தெளிவாக்குறாங்க. ஆனா நம்ம ஊர்ல எப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க, விரலுக்குள்ளேயே இந்த 3 இது மடிப்புகள் இருக்கும், அதுல சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கற்றுக் கொடுத்தா நம்ம பார்க்க முடியல. அதே போல தஸ்பீஹ் மணியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கவே இல்லை. அது கிறிஸ்துவர்கள் கிட்ட இருந்து நம்ம கிட்ட வந்த பழக்கம். இன்னைக்கு கூட பார்க்கலாம், நம்ம போப்பும் அதாவது கத்தோலிக்க கிறிஸ்துவ தலைவரான போப், அந்த கத்தோலிக்க கிறிஸ்துவோடைய மற்ற மத குருமார்கள் இவங்க எல்லாம் கையில தஸ்பீஹ் மணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அது மணியில சிலுவை தொங்கும். நம்ம வச்சிருக்க தஸ்பீஹ் மணியில சிலுவை தொங்காது இல்லையா? ஆனா ரெண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். அது ஏன்னா கிறிஸ்தவர்கள்ட்ட வந்ததுதான் அது. தஸ்பீஹ் மணியை பயன்படுத்தாதீங்க, விரலை பயன்படுத்துங்க. ஏன்னா கியாமத்து நாள்ல நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சாட்சி சொல்லும். இந்த கையை கொண்டு எந்த நல்லது செஞ்சோம், எந்த கெட்டது செஞ்சோம்லாம் சாட்சி சொல்லும். அன்றைக்கு நாம வந்து விரல கொண்டு தஸ்பீஹ் செஞ்சிருந்தோம், அதே போல அல்ஹம்துலில்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சிருந்தோம், அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் செஞ்சிருந்தோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்கு விரல பயன்படுத்திருந்தோம்னா இந்த விரல்கள் எல்லாம் நமக்கான சாட்சி சொல்லும். அல்லாஹ் இந்த விரலை கொண்டு அவர் இபாதத் செஞ்சார், நான் விரல் பேசுகிறேன், இந்த விரலை வந்து அவர் இபாதத்துக்கு பயன்படுத்தினாரு, அப்ப இந்த விரல்களை நரகத்துக்கு கொண்டு போயிடாதீங்க என்று அந்த விரல்கள் பேசும். அப்ப அல்லாஹ் வந்து விரலை மட்டும் சொர்க்கத்துல விட்டுட்டு மீதி பகுதி நரகத்துக்கு கொண்டு போவாங்களா? இல்ல. விரல் சொர்க்கத்துக்கு போனா முழு உடம்பும் சொர்க்கத்துக்கு போகும். இப்ப திக்ர் செய்யறதுக்கு திக்ரு மணிகளோ இல்ல, இதுல திக்ர் கவுண்டர் அப்படின்னு வந்துருச்சு. நான் வந்து ஆயிரக்கணக்கில் திக்ர் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வைக்கிற மாதிரி கவுண்டர் கையால வச்சு டக்கு 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 தட்டிக்கிட்டே இருக்கலாம். அது தஸ்பீஹ் மணியினுடைய நம்ம மாடர்ன் வெர்ஷன் அது. ஆனா எவையாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் கத்துக் கொடுத்தாங்க. தஸ்பீஹ் மணியோ திக்ர் கவுண்டர் எல்லாம் பயன்படுத்தாம விரல்களை பயன்படுத்தும். அதுதான் சுன்னா, அதுதான் நபிகள். இப்போ இந்த மலக்குகள் கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டதும் அதற்கு மலக்குகள் சொன்னது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நாம கற்றுக்கொள்றது என்ன? கல்வி. மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான கல்விங்கிறது அல்லாஹ்விடத்திலிருந்து வருவது. அப்ப நமக்கு கல்வி வேணும்னா முதல்ல அல்லாஹ் கிட்ட கேட்கணும், அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பே ரட்சகரே, ஜித்னி அதிகப்படுத்திங்க, எனக்கு அதிகப்படுத்துங்க. எதை? இல்மா, இல்மை, எனக்கு கல்வி அதிகப்படுத்துங்க என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். நம்மளுடைய ஞாபக சக்தி, நம்மளுடைய புத்தி இதை வச்சு மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் என்று நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்படி நினைச்சோம்னா அது தற்பெருமை, கர்வம். வழக்குகள் அப்படி இல்லை. அவங்க தெரியலன்னா நீங்க கத்துக் கொடுத்ததான் எங்களுக்கு தெரியும், நீங்க கத்துக் கொடுக்காதீங்க, எங்களுக்கு தெரியாது, நாங்க தெரியாதவங்க, நாங்க பலகீனர்கள், நீங்க தான் வந்து அந்த பலகீனங்களோ குறைகளோ அற்ற பரிசுத்தமானவங்க சுப்ஹானக என்று சொல்றோம். அப்ப நம்ம கிட்ட இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கத்துக்கிட்டாங்க இல்லையா? அப்ப மனிதர்களுடைய இயல்பு கற்றுக்கொள்வது. இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், கற்றுக்கொள்வதில் ஆர்வமே இருக்கிறது. அதுவும் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்றதுல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கிறது இல்லை. சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம். அல்லாஹ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்றதுக்கு அல்லாஹ் சொன்னாங்க. அதை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கத்துக்கிட்டாங்க. அதே போல மலக்குகளுக்கு அல்லாஹ் வந்து சலாம் சொல்ல சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அவங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே மலக்குகள் வலைக்க சலாம் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு பதில் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சலாம் சொல்ல கற்றுக் கொடுத்து மலக்குகள் என்ன பதில் சொன்னாங்களோ அதையும் கவனிக்க சொல்லி அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னாங்க, இதுதான் பனி ஆதம் மனிதர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சும் போது சொல்லிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கத்துக் கொடுங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பிமா அஸ்ஸலாமு அலைக்கும் அதுக்குரிய பதில்களையும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்வை இபாதத் செய்யறதும் முதல்ல கற்றுக் கொடுத்தார். அல்லாஹ்வுக்கு நன்றியோடு கூடிய அடிமையாக இருப்பதற்கும் பிறருக்கு நன்மை நாடுவதற்கும் கற்றுக் கொடுத்தார். இப்ப அதற்கு பிறகு மற்ற பொருளுடைய பேரை கற்றுக் கொடுக்கிறார். அப்ப கல்விங்கிறது இப்படி ஆரம்பிக்கிறது தான். முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றியோடு இருக்கிறதுக்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கான விஷயங்கள் எவை தேவையோ அவற்றை நம்ம முதல்ல கற்றுக்கொள்ளணும். கற்றுக் கொடுக்கணும் தான் அதை முதல்ல கற்றுக் கொடுக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் கற்றுக் கொடுத்த மாதிரி பிறந்தவனே வந்து அவங்க தும்முனவனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. இது அல்லாஹ் நாடின அடிப்படையில் வர்றதுதான் என்ற ஹதீஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. பிறர் நலன் நாடுறது சலாம் சொல்றது கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப அல்லாஹ்வை எப்படி இபாதத் செய்யறது, அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு நல்ல விதமா எப்படி இருந்து அதன் வழியாக அல்லாஹ் எப்படி இபாதத் செய்யறது, இதெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம சுற்றி உள்ள உலகத்தை பற்றியும் கற்றுக் கொடுத்தால் அது மனிதருக்கு தேவையான ஒரு நிறைவான கல்வியாக இருக்கும். அந்த கல்வி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தரணும். அதே போல கல்வி உடையவங்களுடைய மிக முக்கியமான பண்பு தவாது. அப்படின்னா என்ன? தவாது அப்படின்னா பணிவு, அந்த ஹியூமிலிட்டி, பணிவு இருக்கும். தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கணும். தெரியலன்னு ஒத்துக்கிறவங்க தான் கற்றுக்கணும். மலக்குகள்கிட்ட அது இருந்தது. சிறந்த படைப்புகள் இல்லையா? அப்ப மலக்குகள்கிட்ட அது இருந்தது. அதை அவங்க வந்து அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே தெரியல அப்படிங்கறத கூட ஒரு ஜிக்கராக வெளிப்படுத்துறாங்க என்று சொல்றோம். தெரியலன்னு சொல்லும்போது நமக்கு வெக்கமா இருக்கும், அவமானமா இருக்கும், அசிங்கப்படுவோம். தெரியலன்னு சொல்றதுக்கு அதுலதான் மானரோஷம்லாம் காட்டும். தெரியாம இருக்குதே நம்ம வந்து கவலைப்படுறதை விட அதனால வந்து ரோஷப்படுறது தான் அதிகம். ஆனா மலக்குகள் பாருங்க, தெரியல அப்படிங்கிறத சொல்லும் போதும் வந்து அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீதை நிலைநாட்டணும். சுப்ஹானல்லாஹ்ங்கிறது தௌஹீதினுடைய மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுக்கு எந்த குறைகளும் இல்லை. அல்லாஹ் எல்லா நிறைகளையும் உடையது. அல்லாஹ்வுக்கு எந்த கலங்கமும் இல்லை. அல்லாஹ் முழுமையாக பரிசுத்தமானவன். ஆனா நாம படைப்புகள் அப்படி கிடையாது. நம்மகிட்ட குறைகள் இருக்கின்றன, கலங்கங்கள் இருக்கின்றன, பலகீனங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு எந்த பலகீனமும் கிடையாது. அல்லாஹ் வலிமையும் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அதுதான் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்றது. இப்போ நமக்கு தெரியல அப்படின்ற போது கூட பணிவாக அதை ஏற்றுக்கொண்டு அதையுமே ஒரு இபாதத்தாக அல்லாஹ் திக்ர் செய்து வெளிப்படுத்துகிறது மலக்குடைய இந்த வார்த்தைகள் வந்து நாம கற்றுக்கொண்டோம். அல்லாஹ் வந்து அல் அலீம் அல் ஹக்கீம்ங்கிறது எல்லா விஷயத்தை பற்றிய கல்வி அறிவுடையவங்க, எல்லாவற்றையும் அறிபவர்கள், எல்லாவற்றை பற்றி ஞானம் உடையவர்களுக்கு தெரிந்தது. அதற்கு அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, அதற்கு பிறகு ஷைத்தான் என்ன செய்தான், இதையெல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய வகுப்புகளை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வகுப்புகளை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருங்க. இதன் மூலமாக அல்லாஹ்வை அறிதல், மனித இயல்புகளை அறிதல், நம்முடைய முதன்மை எதிரியான ஷைத்தானான அந்த இப்லீஸினுடைய தன்மைகளை அறிதல், இதிலிருந்து அல்லாஹ்விடத்துல நம்ம எப்படி பாதுகாப்பு தேடுறது என்பதை அறிதல், இவற்றையெல்லாம் கொண்டு அந்த ஷைத்தானுடைய தாக்குதலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்று இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிம்களாக வாழ்ந்து முடித்து அல்லாஹ்வுடைய திருப்தியை நாம் பெற்று கபருடைய வேதனையில் இருந்தும் மஹ்ஷருடைய விரிவான கேள்வி கணக்கில் இருந்தும் நரகத்தினுடைய அந்த தண்டனையில் இருந்தும் நாம் பாதுகாப்பு பெற்றிட அல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை நாம் பெற்றிட நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றிட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் என்னுடைய உடன் பிறந்தாருக்கும் உங்களுடைய உடன் பிறந்தாருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் என்னுடைய அண்டை வீட்டாருக்கும் உங்களுடைய அண்டை வீட்டாருக்கும் என்னோடும் உங்களோடும் பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த தௌஃபீக்கை அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று எனக்காகவும் நம் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி துஆ கேட்டவனாக இந்த வகுப்பை இன்றைக்கு உரிய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். அடுத்து வரக்கூடிய வகுப்புகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கவனித்து இருங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت وأستغفرك وأتوب إليك. اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.